வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவட்டுமாக. துபாயில் ரமலான் மாதத்தை ஒட்டி ஈமான் அமைப்பு சார்பில் ஆண்டுதோறும் நடைபெறும் தமிழகத்தின் நோன்பு கஞ்சியுடன் கூடிய இஃப்தார் உணவு விநியோகிக்கும் நிகழ்ச்சி இந்த ஆண்டும் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ரமலான் மாதம் முழுவதும் 30 நாட்களும் தினமும் 6000க்கும் மேற்பட்டோருக்கு இஃப்தார் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. துபாய் ஈமான் அமைப்பின் சார்பில் ஆண்டுதோறும் ரமலான் மாதத்தின் இஃப்தார் நிகழ்ச்சி துபாய் அரசின் அனுமதியுடன் நடந்து வருகிறது. இதில் நடப்பு ரமலான் மாதம் முழுவதும் நடைபெறும் குவைத் பள்ளி என்று அழைக்கப்படக்கூடிய லூத்தா ஜாமியா மஸ்ஜித் வளாகத்தில் இந்த உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வளாகத்தில் மட்டும் சுமார் 5000 பேருக்கு நோன்பு திறக்க இஃப்தார் உணவு விநியோகம் செய்யப்படுகிறது. இஃப்தார் உணவு தமிழகத்தில் தயாராகும் சுவையுடன் கூடிய நோன்பு கஞ்சி, பழங்கள், வடை, பஜ்ஜி போன்ற சிற்றுண்டிகளுடன் வழங்கப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை அமீரகத்தின் தொழிலதிபர் அலி ராஷித் லூத்தா அவர்களுடைய ஆதரவில் ஈமான் அமைப்பின் தலைவர் PSM ஹபீபுல்லா கான், துணைத் தலைவர் கமால், பொருளாளர் பிளாக் துலிப் எஹியா, பொதுச் செயலாளர் ஹமீத் யாசின் ஆகியோருடைய ஒருங்கிணைப்போடு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கென தயாரிக்கப்படும் கஞ்சி உணவுகளை தயாரிக்க இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக சமையல் வல்லுநர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். குவைத் பள்ளியை சுற்றிலும் சுமார் 5000 பேருக்கு உணவு வழங்கப்படுவதுடன் மற்றொரு பகுதியில் சுமார் 1000 பேருக்கு இஃப்தார் உணவு விநியோகம் செய்யப்படுகிறது. அன்பான வணக்கம். நான் மன்னை சுரேஷ்குமார் மாரிமுத்து. இது ஈமான் அமைப்பு கிட்டத்தட்ட 6000 பேருக்கு மேலே கஞ்சி கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப அருமையான முறையில் இங்கே போயிட்டுருக்கு. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லோரும் ஆர்வமாக நல்ல முறையில் நோன்பு திறக்க போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நாளில். அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொன்ன மாதிரியே ஒவ்வொரு வருஷமாக இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வருஷம் 2026 ஆகிடுச்சுன்னா ஒரு டீகேட் ஆகிடும்னு நினைக்கிறேன். 10 வருஷம் தொடர்ந்து அப்படிங்கிறது வந்துடும் அடுத்த வருஷம். அந்த அளவுக்கு செல்ஃப் கனெக்டட் என்னன்னு தெரியல. நிறைய சோஷியல் சர்வீஸ் அசோசியேஷன்ஸ் இருக்கலாம், ஆர்கனைசேஷன் இருக்கலாம். ஆனால் எனக்கு UAEயில் நம்ம தமிழ் மக்கள் அப்படின்னா இமான் அப்படிங்கிறது மட்டும்தான் எப்போவுமே மைண்டில் எல்லா விஷயத்துலையும். இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் ரம்ஜான். நம்ம ரமலான் இந்த மாதிரி நம்ம எல்லாம் ஜாயின் பண்ண முடியுறதுங்க பெரிய விஷயம். எஸ், நாட் ஒன்லி அபவுட் ரம்ஜான் டைம் புனித ரம்ஜான் இருக்குல்ல, நீங்கள் ரொம்ப ஈஸியாக பேசிட்டீங்க. ஆனால் அந்த நோன்பு திறந்து காலையிலேருந்து ஒரு செலவாக கூட நம்ம இன்டேக் பண்ணாமல் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக எல்லாருக்கும் பண்ணியாச்சா பார்த்து இதில் ஒர்க் பண்ணணும், ஆஃபீஸ் எல்லாமே. அஃப்கோர்ஸ் இது ஒரு சிஸ்டம் நம்ம ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுறோம். பட் ஸ்டில் அவ்வளோ டெடிக்கேட்டடாக பண்ணிவிட்டு இந்த ஒரு சர்வீஸை நம்ம மனசார பண்ணுறோம் அப்படிங்கிறது பெரிய ஒரு புண்ணியம். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. பரவாயில்ல, என்ன போர் அடிக்காமல் 10 வருஷமாக என்னையும் 9 வருஷமாக கூப்பிட்டு இருக்கீங்க. சாரா தானே அப்படின்னு விடாமல் அதுக்கு ரொம்ப இது என்னென்னா எல்லாரும் ஆத்மார்த்தமாக பண்ணுற ஒரே ஒரு நாள் தான். எல்லாம் நல்ல டீம் இருக்குது. இன்ஷா சேர்ந்து இன்னும் பெரிய லெவலில் நம்ம சந்தோஷமாக சாப்பிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போது ஈமானில் செய்யப்படக்கூடிய நிகழ்ச்சிகளில் பிரம்மாண்டமாக செய்யப்படக்கூடிய நிகழ்ச்சிகள் மக்களை நேரடியாக ரீச் ஆகிடுது. ஆனால் மறைமுகமாக செய்யக்கூடிய சேவைகள் எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் கீழே கமெண்ட் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நிறைய பேர் நல்ல மகிழ்ச்சியை தெரிவிக்கிறாங்க. அதே சமயத்தில் அவங்க இது போதாது, இதுக்கு மேலே நீங்கள் நிறைய சேவைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க வலியுறுத்துகிறாங்க. ஆக்சுவலாக அந்த சேவைகள் போய் சேரலை அப்படிங்கிறது தான் உண்மையை தவிர, எல்லா பிறப்பு முதல் இறப்பு வரை வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் என்னென்ன உதவிகள் தேவையோ அது எல்லாமே ஈமான் அமைப்பு செஞ்சுட்டு தான் இருக்குது. ரெண்டாவது, இந்த மாதிரியான வீடியோக்கள் நாங்கள் வெளியிடுறது இவங்களை பிரபலப்படுத்துவதற்காக இல்லை, நிச்சயமாக இந்த மாதிரி சேவைகளை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோக்களை வெளியிடுறோம். ஆக அதாவது இன்றைக்கி ஒரு 2-3 வருடங்களாக சோசியல் மீடியா பிரபலமாக இருக்குது. அதுக்கு முன்னால் இருந்து பல வருடங்களுக்கு முன்னால் எந்தவித பிரபலங்களும் இல்லாமல் இருக்கும்போதே இந்த சேவைகளை செஞ்சுட்டு தான் வராங்க. அதனால் யாருக்கும் இதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. அதே சமயத்தில் இந்த சேவைகளை மக்களுக்கு போய் சேரணும், அவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சால் தான் மக்கள் சேவையை பயன்படுத்துவாங்க. அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இந்த வீடியோவையும் வெளியிடுறோம். இதை மக்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்ம நம்புகிறோம்.
சரி ஓகே அந்த சைடு போயிட்டாங்க. சரி அண்ணியும் சந்தானம் ஓட்டரே ரொம்ப முக்கியமாக இங்கே வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா இங்கே தொழிலாளர் பெருமக்கள் அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 25-40 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணாங்கன்னா சேவை செய்கிறாங்க. அவங்க அந்த துப்புரவு பணியை க்ளீனாக பண்ணால் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக செய்ய முடியும். நான் இதையும் அப்படி தான் நினைக்கிறேன். ஆரம்ப கால சலாரி காக்கா இருந்த காலத்திலேயே நம்ம வந்து இங்கே இமாமுக்கு வந்து பல சர்வீஸ்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஈமான் தொடரல. அதுக்கப்புறம் நம்ம ஈமானோடைய இன்றைக்கி வந்து நம்ம அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஈமான் அமைப்பு அப்போலேருந்து இப்போ வரையிலும் சரி, அதை விட 2 பங்களாக போயிடுச்சு. ஆரம்பத்தில் இருந்து பண்ணவங்க ஒரு மூத்த உறுப்பினர்கள்லாம் இருந்து பண்ணது வேறு, இப்போ அவங்க பண்ணுறது வேறு. இப்போ இருந்து நம்மளுடைய வீட்டில் யாசிகாக்காவுடைய செக்ரட்டரியாக இருந்த பிறகு பல சேவைகளை வந்து முன்னெடுத்து இப்போ இருக்க சமுதாயத்துக்கு என்ன தேவை, எப்படி கொண்டு போகணுங்கிற ஒரு இதை வந்து முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க. அதில் முக்கிய தலையாய ஒரு விஷயமா என்னன்னு சொன்னால், இந்த நோன்பு நாளில் 6000 பேருக்கு வந்து இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துறது சாதாரண விஷயம்.